ஃபீட்டல் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் அதாவது கிட்னி வீக்கம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையோட அல்ட்ராசவுண்டில் நோட்டீஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இது பாயாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஃபீட்டல் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அது பேபி பாய்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அப்போ வயிற்றில் இருக்கிறது பாயா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் நான் அதுக்கப்புறமா படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஃபீட்டல் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அந்த வீடியோலையே நான் சொல்லியிருப்பேன், இது பேபி பாய்ஸில் ஸ்லைட்லி மோர் காமன் தேன் பேபி கேர்ள்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாய்ஸில் இது கொஞ்சம் அதிகம் காமனாக இருக்குது கேர்ள்ஸை விட கம்பேர் பண்ணும்போது. பட் இது கேர்ள்ஸ்க்கு வராது, இல்லை பாய்ஸ்க்கு மட்டும்தான் வரும்னு அதில் நான் எங்கேயுமே சொல்லலை. அந்த வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சில பேபி கேர்ள்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அண்ட் அவங்க பிறந்த அப்புறமா என்ன ஃபாலோ அப் பண்ணாங்க, இல்லை இத்தனை வயசு ஆகுது இப்போதான் குழந்தைக்கு ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் அப்படின்னலாம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது கேர்ள்ஸ்க்கு வராதுன்னு கிடையாது. பிறக்க போகிறது பாயா கேர்ளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபீட்டல் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் ஒரு டூல் கிடையாது. அண்ட் இது ஒரு ரிலையபிள் மெத்தட் கிடையாது. நம்ம ஊரில் பேபியோட ஜெண்டர் சொல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே வெஸ்டில் ஜெண்டர் ரிவீல் பண்ணுறாங்க. பிகாஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ஒரு ரூமில் ஃபுல்லாக செட் பண்ணி, அதாவது பேபி நர்சரின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைக்கின்னு ஒரு ரூம் அலாட் பண்ணி அதில் பெயிண்ட் கலர்லேருந்து ஃபர்னிச்சர்லேருந்து எல்லா சாமானும் வாங்கி, ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ஸ்ட்ரோலர், கார் சீட், ஹை சேர்னு அத்தனையும் வாங்கிடுறாங்க. ஸோ பாய் ஆர் கேர்ள்னு தெரியும் போது அவங்க அதுக்கு ஏற்ற கலர்ஸ் சூஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபுல் ரூமையும் செட் பண்ணி எல்லா திங்ஸும் வாங்கி ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, குழந்தை பிறந்தப்புறம் உங்களுக்கு தெரிய போகுது.